அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் சொல்லப்படும் 12 ராசிகளில் 6வதாக இருக்கும் ராசி தான் கன்னி ராசி. புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் புண்ணியத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? இந்த புண்ணியத்தை கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும்? இவங்க சனி பிடியிலிருந்து தப்பிப்பது எப்படி? சனி தோஷத்தை போக்குவதற்கு உரியான பரிகாரங்கள் என்ன? இதை எல்லா பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் சொல்லப்படும் 12 ராசிகளில் 6வதாக இருக்கும் ராசி தாங்க இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசி ஆளும் கிரகமாக புதன் பகவானே இருக்கிறாரு. கன்னி ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதம் தாங்க பெருமாள் வழிபாடுகள் மற்றும் விரதம் மேற்கொள்ளும் அற்புதமான இந்த புரட்டாசி மாதமாக இருக்கிறது. இயற்கையாகவே சிறந்த அறிவாற்றலும் பல கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனும் கொண்ட நம்மளுடைய கன்னி ராசிக்காரர் நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நினைப்பாங்க. மேலுமே இவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா இவங்க விருப்பப்பட்டது போலவே அமையும். எந்த ஒரு காரியங்களையும் செய்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவே எடுப்பாங்க. உழைப்பையே அதிகம் விரும்புவாங்க. பணத்தை பார்த்திங்கன்னா அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க. இவங்களோட கையில் பணப்புழக்கம் எப்போதுமே அதிகமாக இருக்கும். வருமானத்துக்கு தகுந்தபடி செலவு செய்வாங்க. வீடு வாகனம் போன்ற வசதிகளை எல்லாமே இவங்க அமைத்து சிறப்பாக வாழ்வாங்க. ஆனால் இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா அதிகமாக கோபப்படுவாங்க. இவங்க எதையுமே மறக்கவும் மாட்டாங்க. அதே சமயம் ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றபடி குணங்களை இவங்க மாற்றிக்கொள்வாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா தனக்குத்தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு குணங்களையுமே கொண்டு இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் இருப்பாங்க. மேலுமே பயணங்கள் செய்வது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமாமா. இவங்களுக்கு உணவுகள் சாப்பிடுவதை அதிகம் விரும்புவாங்க. புதிதாக உடை அணிவதை கூட அதிகம் விரும்புகிறவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட பேச்சில் எல்லாத்தையுமே கவர்ந்து விடுவாங்க. மற்றவங்க செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருப்பாங்க. இவங்களோட பேச்சில் பார்த்திங்களா அதிக நகைச்சுவை தாங்க கலந்துருக்கும். எப்போதுமே இவங்களை பார்த்திங்கன்னா சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க அதிகம் யாரையுமே துன்புறுத்த மாட்டாங்க. யாரும் இவரை ஏமாற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்க மற்றவங்கிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வாங்க. ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அதிகலையுமே பயங்கரமாக பிளான் பண்ணி தான் ஒரு செயலை செய்வாங்க. எந்த ஒரு செயலிலும் நிதானத்தோடு இருப்பாங்க. ஆனால் வேகமாகவும் இருப்பாங்க. நீண்ட ஆயுளை பெற்றிருப்பாங்க. மேலுமே இவங்களோட தோற்றத்தை வயது என்னவென்று அறிந்திட முடியாத அளவுக்கு இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அச்சங்களும் கூச்சங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்களுக்கு இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க வாங்க விரிவாக பார்க்கலாம். நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலுமே சனி தோஷங்கள் நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், எப்படி வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறீங்க வாங்க விரிவாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி ஏற்படும் வாரமாக இந்த வாரம் பார்த்திங்களா உங்களுக்கு அமையும். மேலுமே ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்று இருக்காருங்க. இவரே உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாகவும் இருக்கிறதுனால தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முதல்ல தொழிலில் தோல்வியுற்றுவங்க இரண்டாவது தொழிலை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்குமே பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் எல்லா வாழ்க்கையுமே ஒளிமயமாக மாறப்போகிற ஒரு அருமையான காலகட்டமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே பிற கிரகங்களோட சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான புதிய வழி தென்பட போகிறதுங்க. மன ரீதியாகவும் சரிங்க, உடல் ரீதியாகவும் சரிங்க, நீங்கள் அனுபவித்த வேதனைகள் எல்லாமே விலகி செல்ல ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மேலுமே நிதி நிலைமை, குடும்ப சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம் என அனைத்திலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது.
புதிய வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது போன்ற சுப பலன்கள் இந்த டைமில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். மாணவர்கள் பொறுத்த வரைக்குமே தியானம், யோகா, மூச்சு பயிற்சி கற்பதன் மூலம் மன அமைதியோடு படிக்க முடியும். மேலுமே அவங்களோட வருங்காலத்துக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். நவராத்திரி காலங்களில் அம்மன் கோவில்களில் விளக்கேற்றுவதனால உங்களுடைய ராசிக்கு சிறப்பாக இருக்கும். மேலுமே விளக்கேற்றுவதனால உயர்வு உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபாட்டிற்கு சிறப்புக்குரிய ஒரு மாதமாகுங்க. இருந்தால் கூட புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் மிக மிக விசேஷமான நாளாக சொல்லப்படுது. புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை நாளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை நீங்கள் வழிபடுங்க. மேலுமே நீங்கள் பெருமாளுக்கு தீபம் ஏற்றும் போது மாவிளக்கு, அரிசி மாவால் செய்யப்பட்ட மாவிளக்கு நீங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தாலே எல்லா பிரச்சனைகளுமே தீருங்க. பெருமாளோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே பெருமாளோட அருள் கிடைப்பதோட சனி பகவானால் ஏற்படும் தீய பலன்கள் குறைந்து அவரோட அருளுமே முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் துன்புறுத்துவது கிடையாது. மாறாக அவர்களுக்கு நன்மைகள் மட்டுமே வழங்குவதாக திருப்பதி ஏழுமலையான்கிட்ட சனி பகவான் வாக்குறுதி அளிப்பதிருப்பதாக புராணங்களுமே சொல்லப்படுதுங்க. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் இந்த ஆண்டு பார்த்திங்களா 4 சனிக்கிழமைகள் வருது. செப்டம்பர் 20, செப்டம்பர் 27, அக்டோபர் 4, அக்டோபர் 11 என 4 சனிக்கிழமைகள் வருதுங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்களா ஐப்பசி மாதத்தோட முதல் நாளையுமே புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்கிறாங்க. அப்படி பார்த்தால் ஐப்பசி முதல் நாளான அக்டோபர் 18ஆம் தேதியுடன் சேர்ந்து புரட்டாசியில் 5 சனிக்கிழமைகள் வருதுங்க. இதில் பார்த்திங்களா 2வது மற்றும் 3வது சனிக்கிழமைகளில் நவராத்திரி பண்டிகை வருவது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கு. வழக்கமாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபாடு செய்வாங்க. முதல் மற்றும் 4வது கடைசி வாரத்தில் தான் தலிகையிடுவாங்க. வீட்டில் நவராத்திரி கொலு வைப்பவங்க புரட்டாசி மாதத்தோட முதல் மற்றும் 4வது வாரத்தில் தலிகையிட்டு வழிபடலாம். கொலு வைக்காதவங்க எந்த சனிக்கிழமையில் வாய்ப்பு இருக்கோ அந்த சனிக்கிழமைகளில் நீங்கள் தலிகையிட்டு பெருமாளை மனதார நினைத்து வழிபடுங்க. மற்ற சனிக்கிழமைகளில் மாவிளக்கு வழிபாடு, துளசி பூஜை, ராமாயணம் அல்லது சுந்தரகாண்ட பாராயணம் எல்லாமே நீங்கள் செஞ்சு பெருமாளை வழிபட்டு வரலாங்க. அதே நேரத்தில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பகல் 12:20 முதல் 1:20 வரையிலான நேரத்தில் தலிகையிட்டு வழிபடலாம். பெருமாளுக்கு தலிகையிடும் போது வாழை இலையில் சர்க்கரை பொங்கல், புளியோதரை, நெல்லிக்காய் சாதம், புளிச்சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், சுண்டல், பாயாசம் என உங்களால் எது முடியுதோ அதை எல்லாமே நீங்கள் படைத்து வழிபடலாம். சில பேர் பார்த்திங்களா பலவிதமான சாதங்களால் பெருமாளோட உருவத்தை அமைத்து தலிகையிடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்களா சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், பாயாசம், வடை என உணவு அனைத்துமே சமைத்து படையலிட்டு வழிபடுவாங்க. இவற்றில் யாருக்கு என்ன முறையோ அது எது உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த முறையில் நீங்கள் தலையேட்டு வழிபடலாங்க. புரட்டாசியோட அனைத்து சனிக்கிழமையிலும் கோவிந்தா நாமம் சொல்லி சொம்பில் யாசகமாக பெற்ற அரிசியை சேமித்து வைத்து கடைசி வாரத்தில் நீங்கள் தலிகையிடும் பழக்கம் சில பேர்த்துக்கு இன்றுமே இருக்குங்க. புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய மந்திரங்களை வழிபடுவதும், அருகில் உள்ள பெருமாள் ஆஞ்சநேயர் கோவில், ஹயக்கரீவர் கோவில் போன்ற உள்ளிட்ட கோவில்களுக்கு நீங்கள் சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே புரட்டாசி சனிக்கிழமைகளில் காகம், பசு இது எல்லாத்துக்குமே நீங்கள் உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. இதனால் பார்த்திங்களா பெருமாளோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே சனி பகவானோட அருளுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த முறையானது உங்களுக்கு சரியான முறையாக சொல்லப்படுது. முடிஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்குங்க. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, சனியினோட தாக்கம் எப்படி இந்த முறையில் குறையும், என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.
அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னி ராசிக்கார அன்பலாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் விவோஸ், தேங்க்யூ.